ஹாய் ஹலோ குட் மார்னிங் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், தென் மாவட்டங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய குட்டி பாவக்காய். இதுக்கு பேர் குருவித்தலை பாவக்காய், இல்லைன்னா மிதி பாகல்னு சொல்லுவாங்க. இது பெரிய பாவக்காயை விட ரொம்ப டேஸ்ட்டும் சத்துக்களும் நிறையா உள்ளதுங்க. சிம்பிளாக குயிக்காக சமைச்சிடலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அது பொரியல் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி பாவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு போட்டிருக்கேங்க. வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கூட நம்ம பொடியாக வெட்டி வச்சா வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் இப்போ ஒரு 3 வெள்ளாரி வெங்காயம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் தான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சு போட்டிருக்கேங்க. காம்பை கிள்ளிட்டுங்க அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். அது ரொம்ப குட்டி சைஸாக இருக்குது, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2ஆக வெட்டி போட்டுக்கலாங்க. இது கூடயே நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். நான் ஆக்சுவலாக வெங்காயம் போடும்போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ பாவக்காய் ஒரு 3/4 பங்கு வெந்துடுச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளிங்க குட்டியாக வெட்டி போட்டுக்கலாங்க. பார்த்துடலாமா? பாருங்கள், தக்காளி போட்டதுனால அது கொஞ்சம் தண்ணி விட்டு இருந்த கொஞ்சம் குக்காக வேண்டிய அந்த பேலன்ஸ் குக்கும் முடிஞ்சிருச்சுங்க. இது அப்படியே நல்லா சுருள வதக்கி எடுத்துட வேண்டியதாங்க. நட்புகளே, நம்ம குருவித்தலை பாவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு குருவியோட தலை மாதிரி இருக்கும், அதனால குருவித்தலை பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது கொடியாக பெருசாக மேலே ஏறாமல் தரையில் பறந்து கிடக்கும், அதனால மிதி பாவக்காய்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப மற்ற பாவக்காயை விட மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ளது. முக்கியமாக வந்து டயபெட்டிக்ஸ்க்கும் கண் பார்வை குறைபாடுகளுக்கும் இது ரொம்ப நிவர்த்தி பண்ணுதுங்க. இது போக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. செரிமானத்துக்கு உதவும். நீங்கள் இந்த கிடைக்கிற சீசனில் இந்த பாவக்காய் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பர் டேஸ்டான பாவக்காய் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பபாய், லவ் யூ ஆல்.